காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 32,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காணும்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 32,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காணும்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா ரூட் போட்டுங்க. ரூட் போட்டு ஸோ உங்க வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 20. ஸோ 20 இன்ட்டு 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம் 100 இன்ட்டு 100 வகுத்தல் இந்த பிரின்சிபல் 32,000. ஸோ 3 ஜீரோக்கு ஒரு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10, ஸோ இங்கே 16. அப்படின்னா இருக்கும் ரூட் ஆஃப் 100 வகுத்தல் கீழே 16. இந்த ரூட் ஆஃப் 100 வகுத்தல் 16 ரூட் முதல் எடுத்தோமா 10 வகுத்தல் 400. ஸோ அகைன் 10 4 கேன்சல் பண்ணால் 2 நாள் 8, மீதி 2 வகுத்தல் 400. அகைன் இதை கேன்சல் பண்ணுவோம் 1 வகுத்தல் 200. அதாவது 2 1 வகுத்தல் 2%. அதாவது 32,000 அசலானது 2 1/2% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 ரூபாயா இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 18,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 405 எனில் வட்டி வீதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.